பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், இதை வந்து நான் கவனிக்கவே இல்லை. பழுத்து போயிட்டுருக்குது இந்த பாவக்காய். இதை பாருங்கள், காய் ஏதாவது பறிக்கலான்னு வந்தால் இப்படி இருக்குது. சரி, அதனால் பழம் சாப்பிடலாம், சாப்பிடக்கூடாதுன்னெலாம் இல்லை, தாராளமாக சாப்பிட்லாம். இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அப்படி இங்கே பாருங்களேன், இந்த பக்கம் வந்தால் இந்த லாங் பாவக்காயெலாம் இதுவும் பழுத்துட்ருக்கு. ஓஹோ, சரி, இதை நம்ம எடுத்துக்கலாம், இதை எடுத்துக்கலாம், இதையும் சமைச்சிக்கலாம். நான் ஆக்சுவலாக பருப்பு வேக வச்சுட்டு இருக்கேன். இதை பாருங்கள், இந்த பாவக்காய், ஐயோ இதோ பாருங்களேன், இங்கேயும் ஒரு பாவக்காய் பழுத்துட்ருக்கு. இதையும் கட் பண்ணிப்போம். எஸ், இங்கே பாருங்கள், ஓ எவ்வளோ நீட் இருக்குது பாருங்கள் இந்த பாவக்காங்க மட்டும். பார்த்தீங்களா, இந்த பாருங்கள், இது சின்ன பாவக்காய், இது இவ்வளோ இது எவ்வளோ லாங் இருக்குது பாருங்கள். அதோட இந்த கீரையும் கொஞ்சம் பறிச்சுக்கலாம், ஏன்னா நான் கீரை தான் செய்யணும்னு சொல்லிட்டு இருக்கேன். ஸோ இந்த முள்ளுக்கீரையும், இது ஆக்சுவலாக முள்ளுக்கீரை இல்லை, இது பேர் குப்பைக்கீரை, முள் இல்லாமல் இருக்கும் இது, அதுக்கு பேர் குப்பைக்கீரை. அதையும் கொஞ்சம் பறித்து போட்டுக்கலாம். ஓகே, ஏன்னா நான் கீரை தான் நேற்றே சொல்லியிருந்தேன் இல்லையா, நான் கீரை தான் சமைக்க போகிறேன்னு. எப்பவுமே நான்வெஜ்ஜு சாப்பிட்டா அடுத்த நாள் வாயெல்லாம் மறுபடியும் நான்வெஜ்ஜு ஒரு மாதிரி போர் அடிக்கிற மாதிரி இருக்கும். அதனால தான் கீரை செஞ்சால் கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். எஸ், ஃப்ரண்ட்டு சைடில் இருக்கிற இந்த பாவக்காய் கூட நேற்று காயாக தான் இருந்தது, இன்றைக்கி பழுத்துட்ருக்கு போல இருக்குது. முந்தைய நேற்று பார்க்கும்போது காயாக தான் இருந்தது. ஸோ இதையும் நம்ம பறித்து எடுத்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு இவ்வளோ பாவக்காய் பழுத்து போயிட்டுருக்கு. ஆனாலும் சமைக்கலாம், கீழே போடக்கூடாது, வேஸ்ட் பண்ணக்கூடாது. இந்த கீரையும் பறிச்சிருக்கேன், இது பின்னாடி பறித்த கீரை. இது கூட இந்த கீரையும் நான் பறிச்சுக்கிறேன். பறித்து நம்ம எடுத்துகிட்டு போகலாம். இங்கே இருக்க எல்லா கீரையுமே நம்ம பறிக்க போகிறோம். அந்த கீரையும் தான் பறிக்க போகிறோம். எஸ், எல்லாத்தையுமே தான் பறிக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஃபுல்லாகவே நாம் கீரையை பறிச்சாச்சு. இங்கே பாருங்கள், இருந்த எல்லா கீரையும் பறித்து எடுத்துட்டோம் பாருங்கள் நம்ம. ஸோ நம்மளுக்கு 4 பாவக்காய், பொரியலுக்கு 4 பாவக்காய் இருக்குது. கடையல் குழம்புக்கு கீரை கடையல் கீரை இருக்குது, ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. எப்படி இருக்குது பாருங்கள், சூப்பராக இருக்குல்ல. நீங்களும் தோட்டம் வச்சு இதெல்லாம் வளர்த்து யூஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.